இருக்கிறது காஸ்ட்லெஸ் பைக் நீ வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒரு விஷயம் மட்டும் உங்களால் கரெக்டாக பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் 100% மக்களோட பெட்டராக இருப்பீங்க. விச் இஸ் உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. யூ வில் பி த பெஸ்ட் பர்சன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னன்னா வந்து யூ கிவ் அ கமிட்மெண்ட், டூ த கமிட்மெண்ட் அப்படின்றது தான். இன்னைக்கு வந்து நான் எனக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டை நான் காப்பாற்றி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்கள் வந்து வெளியே ஒருத்தர் கொடுத்து பண்ணுறதுன்றது ஓகே, இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட். பட் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துரு கமிட்மெண்ட் காப்பாற்றலாம் வச்சுக்கோங்களேன், உங்கள் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு நான் வந்து நீ வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், நான் வந்து எனக்கு நான் கமிட்மெண்ட் கொடுக்குறேன். பட் நான் போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன்னா நான் என்ன மதிக்கல, நான் என்ன மதிக்கலன்றப்போ எனக்கு மரியாதை இல்லை அப்படின்ற ஒரு தாட்டை தான் வந்து நான் இன்டெரக்டா வந்து வெளிப்படுத்துறேன். இது மூலமா வந்து என்ன பாக்குறவங்களும் நேற்று தானே சொன்னேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கானே அப்படின்ட்டு நம்ம மேல இருக்க இன்டெகிரிட்டி மிஸ் ஆகும். முக்கியமான விஷயம் யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம மேல இருக்க மரியாதை அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூபிள் அசெட்டா பாக்குறேன் நான். என்னதான் வந்து நீங்க ஒரு பயங்கரமான ஒரு போர்ஷே கார்ல இருந்து இறங்கினாலும் உங்களை பார்த்து ஒருத்தன் அசிங்கமா திட்டுறான்னா அதுக்கான காரணம் நீங்க பண்ற செயல் தான். செயல்ன்றது நீங்க கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்தாம போயிட்டாலே முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தாம போறது தான் வந்து இருக்கிறதுலே ஒரு பிக்கெஸ்ட் கோழைத்தனம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால நான் வந்து பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு தான் தோணுச்சு, ஓகே நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், டெய்லி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. டெய்லி வீடியோன்ற தாண்டி வில் மேக் லைஃப் vlogs, அதாவது ஜென்ரலா லைஃப்ல என்ன பார்க்கணும் அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு. என்னாச்சு, நேற்று வந்து வென்ட் டு கவாசாக்கி ஷோரூம், பைக் ஷோரூம் போயிட்டு இந்த மாதிரி இந்த பைக் பார்க்கணும்னு சொல்றேன். சார் 2 minutes வெயிட் பண்ணி கஸ்டமர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. ஓகே, டீசெண்டா பேசினாரு. அந்த பைக் ஏறி பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கவாசாக்கி ஷோரூம்ல போய் கேட்குறேன், சரி ஒரு பைக் வாங்குவோம், அந்த காஸ்ட்லாம் முக்கியமே இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி நான் அந்த ஆள் வந்து அந்த கஸ்டமர் அனுப்பிச்ச உடனே ஒரு BMW கார்னு ஒருத்தர் இறங்கி வராரு. அவர்கிட்ட போயிட்டாரு. நான் நின்றுருக்கேன், அப்படியே நின்றுருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆச்சு எனக்கு வாழ்க்கையில். அப்போ இவ்வளோதான் நம்ம வாழ்க்கையோட வேல்யூவா? எவ்வளோ வாங்க முடியாது நம்ம பிலீவ் பண்ணுறான் நம்மள. இப்போ நம்ம பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் எந்த ஒரு விஷயமும் லைக் உள்ளே இருந்து ட்ரிகர் ஆகும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பெயின். அது அவன் டேரக்டாக அசிங்கப்படுத்தல. பட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீ வாங்க மாட்டேன் நான் முடிவு பண்ணிட்டான். அப்போ நீ அந்த அளவுக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு குவாலிட்டியில். அப்போ வந்து இங்கே இருக்கிறது காஸ்ட்லெஸ் பைக் நீ வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ கைஸ், நான் இது வந்து ஒரு எமோஷனில் பேசல. பட் இந்த வழி நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? இதை பற்றி நம்ம சீரியஸ் பண்ணோம். ஃப்ரம் 0 rupees I'm going to start a business and build it to a maximum volume. அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு I'm getting a bike there. ஸோ இந்த ஜேர்னியில் நீங்கள் கூட இருக்க போறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்கள்.